நான் உங்களுக்கு வந்து ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ் மதுரை. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாம்சங் டிவி 55க்கு டிஸ்பிளே வந்து இப்போ நம்ம வந்து புது டிஸ்பிளே போட்டிருக்கோம். இப்போ புது டிஸ்பிளே போட்டதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இமேஜ் தெரியுது. பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடு டபுள் இமேஜ்னு சொல்லுவாங்க, சாரி டிஎல் பிக்சர்னு சொல்லுவாங்க, டிஎல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூடியூப் சோர்ஸு நெட்ஃப்ளிக்ஸ் ஆரம்பிக்குதா, இது வரைக்கும் வந்து அப்போ இதுல இருந்து திரும்ப யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஒரே படமே இந்த பக்கமும் இந்த பக்கமும் வரும். இப்போ சார்ந்திருக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த பக்கம் ஒரு படம் வருது, இந்த பக்கம் ஒரு படம் வருது, 2 சைடு 2 படம் வருது பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதோட டீகான்ல சாஃப்ட்வேர் மூலியமா தான் இது வந்து சரி பண்ண முடியும். டீகான்ல வந்து அந்த டியூட்டர் சாஃப்ட்வேரை நம்ம வந்து எடிட் பண்ணி மாற்றணும். மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டீகான்ல தான் வந்து போட்டிருக்கோம். இந்த டீகான்ல இந்த மெமரி ஏசியை கழட்டி இதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் எடிட் பண்ண போகிறோம். இந்த டீகானோட பேனல் நம்பர் வந்து LC550EQCSPA2. ஸோ இதுக்குண்டான டிஎல் ஜோன் சாஃப்ட்வேர் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோக்ராமர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஐசி கழட்டி போட்டு எடுக்கிறதுனால ஸ்மார்ட் ஐடி போட்டு வச்சுருவோம். சரியாக வந்து உட்காரல. ஓகே, இப்போ எடுத்துருச்சு. அடாப்டர் கரெக்டாக லாக் ஆகாமல் இருந்திருக்கும். ஓகே, மறுபடியும் கூட நம்ம திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட ஐசி நம்பர் நமக்கு இங்கே வந்துருச்சு, 25VQ14 வந்துருச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் நம்ம அதை ரீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரீட் பண்ணியாச்சு. இது எங்கே சர்வ் பண்ணணும்னு கேட்குது. நம்ம அதுக்கு நான் ஒரு ஃபோல்டரில் சர்வ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் இது கொண்டான சாஃப்ட்வேர் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே போய் எழுதி வைக்கிறேன். இப்போ நான் இதை வந்து டி ஃபோல்டரில் இந்த டெலகிராம்குள்ளே வச்சுருக்கேன். இந்த பேனல் நம்பர் வந்து LC550EQCSPA2. இந்த இது பார்த்தீங்கன்னா 78 KB இருக்குது இந்த ஃபைல். இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரைட் கொடுக்குறோம். சாஃப்ட்வேர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம திரும்ப ஐசியை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிவியில் ஏற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா டிஸ்பிளே வந்து சூப்பராக வந்துருச்சு. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி உறவுகளை.